படிச்சு நல்ல வேலைக்கு போங்கப்பா. அவனோட அந்த படிச்சு முடிச்சு சும்மாதான் வேலைன்னு தான் சொல்லுங்க. என்ன விவசாயம் பாருங்க, என்ன நல்ல தொழில் பாருங்க. நிழல்ல நிலம் கொடுங்க, விவசாயம் பண்றேங்க. ஹலோ ப்ரோ, ஒரு 5 ஏக்கரா கொடுங்க. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம நாங்க ஒரு 5 ஏக்கரா கொடுங்க, நாங்க விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கிறோங்க. அது இல்ல ப்ரோ, உங்களுக்கு புரியாது ப்ரோ. அவன் எப்படி புரியாது? இப்ப அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மட்டும் போன் அடிக்கிறீங்க, விவசாயம் மாறுன்றீங்க. நிலம் கொடுங்க. ஒரு இடம் நல்லா இருக்கணும்னு மட்டும் நீங்க பேசுறீங்கல்ல, அந்த இடம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா? நிலம் ஒவ்வொருத்தரும் நிலம் ஊடு இல்லாம அவங்க வந்து எதனா பண்ணுங்க, வண்டியர் சங்கத்துக்கு எதனா பண்ணுங்க. பேசுறதுக்கு மட்டும் வந்துடுறீங்க ப்ரோ. எல்லாம் அப்படிதான். இப்ப நான் வண்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? அதுக்காக அந்த தொழிலை நான் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணல, நாங்க பண்றேன். இந்த பக்கத்துல எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேங்க. சரி பண்ணுங்க ப்ரோ, நல்லதான் ப்ரோ. நீ விவசாயத்தை புனிதமாவும் விவசாயத்தை உயர்வாவும் நீ செய்யற வேலை உயர்வாவும் நீ கருதுறல்ல. ஆனா அந்த வேலைய பார்ப்பனர்கள் உன்னை இழிவான தீட்டுப்பட்ட வேலையா நினைக்கிறான். பாப்பான். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஐயர், எந்த ஐயராவது நீ செய்யற விவசாயத்தை புனிதம்னு ஏத்துக்குவானா நீ கேட்டு சொல்லு. நீங்க உட்காந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்க, சினிமாவில் வசனம் வச்சுக்கிட்டு இருக்க, நான் சேத்துல கால் வைக்கலன்னா சோத்துல கால் வைக்க முடியுமான்னு நீ பேசிக்கிட்டு இருக்க, புனிதப்படுத்திக்கிட்டு இருக்க, ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை வச்சு எவ்வளோ காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஒரு கூட்டம், சட்டை போடாத ஒரு கூட்டம், அண்ணாங்கயிற தோல்ல போட்ட ஒரு கூட்டம் நீ செய்யற வேலைய தீட்டுன்றான். தப்பி தவறி எந்த பாப்பானாவது விவசாயம் பார்த்துட்டா அவனை ஜாதியை விட்டே விலக்கி வைக்கிறான். இது தெரியுமா உனக்கு? நீ ஒருத்தனை இழிவா நினைக்கிற, உன்ன ஒருத்தன் இழிவா நினைக்கிற, அது உனக்கு கூசலையா உடம்பு? கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்க. நீ ஒருத்தனை கீழ் நினைச்சா, இழிவன் நினைச்சா, உன்ன ஒருத்தன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். நீங்க எப்பவுமே உங்களை இழிவா நினைக்கிறவனை சரி செஞ்சுட்டு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்து எப்பவுமே நம்ம எளிமையான ஆட்களை தாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம், எளிய மக்களை தாக்கிடலாம்னு நினைக்கிறோம். வலியார்கிட்ட உன்னோட பலத்தை காட்டு, உன் சத்திரிய வீரத்தை காட்டு, உன்னை விட மேல இருக்கிறவங்கிட்ட காட்டு. அப்பதான் அது உண்மையான வீரம்.